இயேசு மரித்த பின்பு அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு என்னும் மனிதன் பிலாத்துவிற்கு முன்பு வந்து நின்றாள். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொள்ள அனுமதி தரும்படி வேண்டுகிறேன். நீ எடுத்துக்கொள்ளலாம். மெதுவாக இறக்குங்கள். யோசேப்பு என்கிற மனிதனிடத்தில் நிக்கோதேம் என்கிற மனுஷன் கடந்து வந்தான். நான் சுகந்த பொருட்கள் கொண்டு வந்திருக்கிறேன். அவருக்கு உரிய மரியாதை செய்யலாம். நன்றி, நாம் உடனே தொடங்கலாம். யோசேப்புக்கு ஒரு தோட்டம் இருந்தது. அங்கே ஒரு புதிய கல்லறை. இயேசுவின் சரீரத்தை கொண்டு சென்றார். மெதுவாக வைத்திடுங்கள். அமைதியாக. பின்பு ஒரு பெரிய கல்லை உருட்டி அதன் வாசலை மூடினார்கள். முடிந்தது. பின்பு அந்த கல்லறை ரோமர்களுடைய முத்திரையினால் மூடப்பட்டது. யாரும் அருகில் வரக்கூடாது. கவனமாக இருங்கள். ஆம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலை நேரம் அங்கு ஏதோ ஒன்று நடக்க ஆரம்பித்தது. அங்கு பரலோகம் வேலை செய்ய ஆரம்பித்தது. இது முடிவு அல்ல, ஜெயம். நான் ஜீவன். நாம் இங்கிருந்து போக வேண்டும். நான் ஜீவனும் உயிர்த்தெழுதலும் ஆவேன். அவர் இங்கே இல்லை. அவர் உயிரோடு எழுந்தார். நீங்கள் பார்த்த இடம் இதுதான். ஆனால் அவர் இங்கு இல்லை.